வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் இன்று சென்னை தொடங்கி சேலம் என்று விருத்தாச்சலம், இங்கே நம்முடைய திருச்சி, கும்பகோணம் பல்வேறு இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு உண்ணாநோன்பு போராட்டமாகத்தான் அறிவிக்கப்பட்டது. அதிகாரிகள் கடைசி நேரத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இதை ஆர்ப்பாட்டமாக மாற்றியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் கூட இங்கே தேவைப்பட்டிருக்காது. சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் தான் நடத்துவதாக மையப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருந்து வள்ளலார் அன்பர்களும் ஆன்மீக தமிழர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று ஏற்பாடு செய்தோம். அதற்கு அனுமதி மறுத்தார்கள். அதனுடைய எதிர்வினையாகத்தான் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கோரிக்கை: வள்ளலார் பெருவெளியில் பன்னாட்டு மையம் என்ற பெயரில் கட்டடங்களை எழுப்பாதீர்கள். வடலூர் வள்ளலார் பெருவெளி என்பது அது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் வள்ளல் பெருமானால் பெருவெளியாக உருவாக்கப்பட்டது. அது வள்ளலாருடைய மெய்யியலின் ஒரு பகுதி. எனவே அதை வெறும் திடல் என்று கருதி அதை இழிவு செய்யக்கூடாது, சிதைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வெளியிலே வேறு இடத்திலே நீங்கள் 100 கோடியோ 200 கோடியோ கட்டுங்கள், அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது மாதிரி செய்யுங்கள். வள்ளலார் பெருவெளியை விட்டுவிடுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். அப்படியெல்லாம் நடத்தும் பொழுது உடனடியாக வழக்கு போடுவது, விண்ணையில் வர முடியாத வழக்கை போட்டார்கள். வடலூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததற்காக தோழர்கள் மீது. அடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தோம். நாம் தமிழர், ஒரு வீரத்தமிழர் முன்னணி, நம்முடைய வள்ளலார் பணியகம், தெய்வத்தமிழ் பேரவையெல்லாம் கடைசி நேரத்தில் எங்களெல்லாம் சீமான் உட்பட எங்களெல்லாம் வீட்டுக் காவலில் வைத்தார்கள். அங்கங்கே காவலில் வைத்தார்கள். அனுமதி இல்லை. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், ஜனநாயகமே இல்லை தமிழ்நாட்டில். அந்த நிலையை நாங்கள் விடமாட்டோம், தொடர்ந்து செய்வோம் என்று தான் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில். வழக்கு நடக்கும்போது இது கோரிக்கை வைத்து போராடக்கூடாது என்ற எந்த தடை சட்டமும் கிடையாது, எந்த தீர்ப்பும் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை இதுதான். வடலூர் பெருவெளியில் புதிய கட்டடங்களை பன்னாட்டு மையம் என்ற பெயரில் கட்டக்கூடாது. எந்த கட்டடத்தையும் வெளியில் கட்டுங்கள், வரவேற்கிறோம். அடுத்ததாக இதற்காக போட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்யுங்கள். அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கூறியிருப்பது போல வள்ளலார் பெருவெளியை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆக்கிரமிப்பாளர் பட்டியலை கேட்டு நீதிபதி கேட்டிருக்கிறார்கள், அதை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உடனே அப்புறப்படுத்துங்கள். அந்த பெருவெளி ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் உடனே அப்புறப்படுத்துங்கள். அந்த முழுமையாக 106 ஏக்கரை பெருவெளியாக வள்ளலாருடைய அந்த வழிபாட்டு மையமாக வைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். அதுபோல் ஜனநாயக கோரிக்கைகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவது, உண்ணாவிரதம் இருப்பது என்பது குற்றமல்ல. ஒரு சர்வாதிகார போக்கில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடப்பது என்பது வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்கள் கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழர் கண்ணோட்டத்தின் இந்த வலையொலியின் செயல்பாடுகள் தமிழ் மொழி, தமிழர், தமிழ்நாடு ஆகியவற்றின் வளர்ச்சி, முன்னேற்றம், நலம் இவற்றை முதன்மைப்படுத்தி செயல்படுவதுதான். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.